செய்திகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாக தைப்பூசத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோயில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பழனியில் தைப்பூச திருவிழா கடைகட்டிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக பெரிய நாயகி அம்மன் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இந்நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தேரடியில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து எடுத்தனர். பொள்ளாச்சியில் கருமூர் கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஆறுமுக அப்படி ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து வந்துருக்கோம். பழனி வந்துட்டு போனாலே எப்பவுமே நல்லா தான் நடக்கும். மேலே வந்து அந்த தேர் அப்புறம் முருகர்லாம் பார்த்துட்டு போனால் ரொம்ப நல்லது நடக்கும். இதேபோல் முருகனின் 7ஆம் படை வீடாக போற்றப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. சர்வ அலங்காரங்களுடன் ஜொலித்த முருகப்பெருமானுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் அதிர மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பட்டு வஸ்திரங்கள் மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து மணக்கோலத்தில் காட்சியளித்த சுவாமியை கண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என விண்ணெதிர முடக்கமிட்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தின் கழுகு பார்வை காட்சிகள் தான் இவை. தைப்பூச திருவிழாவையொட்டி சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து எடுத்துச் சென்றனர். இதேபோன்று புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் உள்ள நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமான அலங்காரத்தில் முருகப்பெருமான் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காளையை முருகப்பெருமான் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு முருகனை வழிபட்டனர். அறுபடை வீடுகளில் முதல் வீடாக கருதப்படும் திருப்பரங்குன்றத்தில் அதிகாலை முதலே 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டது. சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை தந்தைக்கு உபதேசம் செய்த தலமாக வணங்கப்படுவதால் இங்கு சுவாமிநாதன் தங்க கவசத்துடன் வைரவேல் ஏந்தி பக்தர்களுக்கு முருகன் அருள்பாலித்தார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி மலை கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வருமானத்தை மறைத்தால் 100 விழுக்காடு அபராதம் விதிக்கப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விதிப்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய வருமான வரி முறையின்படி 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என்பதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதேபோல பழைய வருமான வரி முறையிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறது. வருமான வரியில் நிலையான கழிவுத் தொகை உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. எனினும் மருத்துவம் மற்றும் கல்வி செலவுகளுக்கான வரி பிடித்தம் 5%இலிருந்து 2% குறைக்கப்படுவதாகவும் விபத்து காப்பீட்டுத் தொகைக்கு கிடைக்கும் வட்டித் தொகைக்கு வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். வருமானத்தை மறைத்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். There is already a framework for immunity from penalty and prosecution in the cases of underreporting. I propose to apply this framework for immunity to misreporting too. However, in such a case, the taxpayer will need to pay 100% of the tax amount as an additional income tax over and above the tax and interest due.
மேலும் எளிமையாக்கப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் படிவம் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை தொடருவதாகவும் கூறினார். வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்து குறைவான அபராத தொகையுடன் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதியாக நீட்டிக்கப்படுவதாகவும் அறிவித்தார். 1961ஆம் ஆண்டுக்கு மாற்றாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். வெளிநாட்டு மதுபானம் உள்ளிட்டவற்றின் மீதான வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை உயர உள்ளது. 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் காபி கொட்டை வறுத்தல், காபி தயாரிக்கும் கருவி மற்றும் காபி தயாரித்து வழங்கும் வெண்டிங் மிஷின் உள்ளிட்டவற்றுக்கான வரி விலக்கினை நீக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதேபோன்று உரம் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரம் தயாரிப்புக்கு பயன்படும் அமோனியம் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் நைட்ரோ பாஸ்பேட் ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரி விலக்கும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தைகள் வழியாக பங்குகளை வாங்குதல் மற்றும் விற்பனை மீது அரசால் வசூலிக்கப்படும் நேரடி வரியான செக்யூரிட்டி பரிவர்த்தனை வரியை உயர்த்தி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதனால் பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் செய்வோர் பாதிக்கப்படுவர். நிலக்கரி, சில வகை கேமராக்கள், வீடியோ கேம் உதிரி பாகங்கள், அடல் டயாபர்ஸ், குடைகள், CD ரோம்கள், விலை உயர் காலணிகள் போன்றவற்றின் விலைகளும் உயர உள்ளன. சர்க்கரை நோய்க்கான சில மருந்துகள் மற்றும் 17 வகையான புற்றுநோய் மருந்துகளின் விலை குறையும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மத்திய பட்ஜெட்டில் மொபைல் போன்கள், டேப்லெட்டுகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கூறுகளுக்கு வரி குறைக்கப்பட்டதால் அவற்றின் விலை குறையும். 17 வகையான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மீதான அடிப்படை சுங்க வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பிறவி அதீத இன்சுலின் சுரப்பு நோய், பரம்பரை உயர் கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட 7 வகை அரிய நோய்களுக்கான மருந்துகளின் இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து தனிநபர் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் பொருட்களுக்கான வரி 20%-லிருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. மைக்ரோவேவ் ஓவனின் முக்கிய உதிரி பாகங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விமான உதிரி பாகங்கள் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புகளுக்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜுகள் மற்றும் வெளிநாட்டு கல்விக்கான பண பரிமாற்றத்தின் மீதான TCS வரி 2% குறைக்கப்பட்டுள்ளது. முன்பு இது 5 முதல் 20% வரை இருந்தது. தோல் பொருட்கள் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. சோலார் கிளாஸ் மற்றும் பேட்டரி தயாரிப்பிற்கு தேவையான கனிமங்கள் மீதான வரி குறைக்கப்பட்டதால் சோலார் பேனல் விலை குறையலாம். சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் செல்லும் வகையில் அதிவேக ரயில் சேவை திட்டம் கொண்டுவரப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேக ரயில், கனிம தொழில், பெருவழித்தடம் உள்ளிட்ட அறிவிப்புகள் தமிழ்நாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தாது வளம் மிக்க மாநிலங்களான ஒடிசா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய அரிய வகை கனிம தொழில் பெருவழித்தடம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. The mineral rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors. மாநிலங்களுக்கு இடையிலான இந்த தொழில் இணைப்பு மூலம் ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழக கடலோர பகுதிகளில் உள்ள மோனசைட் போன்ற கனிம மணலை பிரித்தெடுக்க புதிய ஆலைகள், ஆராய்ச்சி மையங்கள் அமைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சென்னை ஓசூரில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஈவாகன உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று தென்னிந்தியாவின் நீண்டகால கனவான ஹைதராபாத், சென்னை பெங்களூரு இடையே அதிவேக ரயில் இயக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். Promote environmentally sustainable passenger systems. We will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. இது நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை குறைப்பதோடு வர்த்தக போக்குவரத்தையும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இருந்து பெங்களூருவுக்கு 1 மணி நேரம் 13 நிமிடத்தில் செல்லும் வகையில் அதிவேக ரயில் இயக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய 3 நகரங்களை இணைத்து தெற்கு அதிவேக முக்கோணம் என்ற பெயரில் புதிய திட்டம் உருவாக்கப்படும் என கூறினார்.
இத்திட்டம் மூலம் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகள் பயனடையும் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். डायमंड से हाई स्पीड डायमंड बनाने से एक मेजर ग्रोथ का मल्टीप्लायर साउथ इंडियन स्टेट्स में आएगा, जो कि देश के लिए अच्छा है, साउथ इंडियन स्टेट्स के रहने वाले सभी निवासियों के लिए बहुत अच्छा. சென்னையில் இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் சுமார் 4 மணி நேரத்தில் தற்போது செல்லக்கூடிய நிலையில் இந்த அதிவேக ரயில் பயன்பாட்டிற்கு வந்தால் சென்னையில் இருந்து பெங்களூருவிற்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் செல்லலாம். இதேபோன்று சென்னையில் இருந்து ஹைதராபாத்திற்கு 2 மணி நேரம் 55 நிமிடங்களில் சென்றடையலாம். நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பொதிகை மலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மலையேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை மலையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க ஸ்மார்ட் கேட் அமைப்பதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் பொருட்களை மக்கள் நடந்து சென்று பார்வையிடும் வகையில் பாதை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Excavated landscapes will be open to the public through curated walkways. Immersive storytelling skills and technologies will be introduced to help conservation labs, interpretation centers and guides. சூழல் சுற்றுலாவை மேம்படுத்த சென்னையை அடுத்த பழவேற்காடு ஏரியை சுற்றி பறவைகள் கண்காணிப்பு தடங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஒடிசாவின் தால்சர் முதல் தமிழ்நாட்டின் ஆம்பூர் வரை புதிய உள்நாட்டு நீர்வழிப்பாதை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சரக்கு போக்குவரத்து எளிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய தென்னை மரங்களை மாற்றி புதிய ரகங்களை நடவு செய்யவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஊக்குவிக்கவும் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேங்காய் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள தமிழ்நாடு பயன்பெறும். மத்திய பட்ஜெட் ஏழைகள், விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் நலனுக்குரியதாக அமைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்துரைத்துள்ளார். साथियों, ये बजट एम्बिशियस भी है और ये बजट देश की एस्पिरेशन को भी एड्रेस करता है. मैं एक बार फिर निर्मला जी और उनकी पूरी टीम को इस फ्यूचरिस्टिक बजट के लिए, संवेदनशील बजट के लिए, गांव गरीब किसान का कल्याण करने वाले बजट के लिए. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை விட ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையேயான இடைவெளி தற்பொழுது அதிகரித்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். मोदी सरकार के पास अब नई आइडिया खत्म हो गई है. ये बजट भारत की कहीं अधिक आर्थिक, सामाजिक और राजनीतिक चुनौतियों के लिए एक सवाल होकर बैठा है. இந்த பட்ஜெட்டில் ஏழைகளுக்கு எதுவுமே இல்லை என்று கார்கே விமர்சித்துள்ளார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த முறையும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பெரிதும் எதிர்பார்த்த மத்திய நிதிநிலை அறிக்கை வழக்கத்தை விட மிகவும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலாவது பாஜகவின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும் என எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பொய்க்கச் செய்து மத்திய அரசு ஏமாற்றத்தை வழங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நலன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதோடு ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் முக்கிய திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை இந்த முறையும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நிதி பற்றாக்குறையையும் கடன் அளவையும் குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். ஜவுளி மேம்பாட்டு திட்டம் திருப்பூர், கரூர் பகுதிகளுக்கு பயனளிக்கும் எனவும், சிறு குறு தொழில்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிதியால் தமிழ்நாடு பயன்பெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பங்கு பரிவர்த்தனையின் போது அரசு வசூலிக்கும் வரி விகிதம் பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்ட நிலையில் இந்திய பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதால் இந்திய பங்குச் சந்தைகள் இயங்கின. மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர், பங்குச் சந்தையில் வாங்கப்படும் பங்குகளுக்கு அரசு வசூலிக்கும் வரி விகிதம் அதிகரிக்கப்படும் என அறிவித்தார். இதன் காரணமாக பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1843 புள்ளிகள் சரிவடைந்து 80,722 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 593 புள்ளிகள் குறைந்து 24,825 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. கடந்த 6 ஆண்டுகளில் தற்போதுதான் பட்ஜெட் நாளின் போது பங்குச்சந்தைகள் அதிக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நியூஸ் 18 விவாத நிகழ்ச்சியில் பேசிய பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன், அமெரிக்காவின் கூடுதல் வரி விகிதத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு எவ்வித சலுகையும் பட்ஜெட்டில் இல்லை என்றார். திருப்பூர், ஈரோடு, கரூர், ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட், மெட்ராஸில் பாடி, இது மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்லாம் எது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும்னு பார்த்தாங்க. ஷார்ட் டேர்மில் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ரிலீஃப் கிடையாது. இதுதான் இந்த பட்ஜெட்டில் இப்போதைக்கு வந்திருக்கிறது. வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை எனவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு, கேரளா கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. அதே சமயம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை மிதமான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வார விடுமுறை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குற்றாலம் மீனருவி, ஐந்தருவி, புலியருவியில் தண்ணீர் வரத்து சீராக இருந்த நிலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று விழுந்த தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக பழைய குற்றாலருவியில் மட்டும் கடந்த 5 மாதங்களாக குளிக்க தடை நீடிக்கிறது. சண்டே வீக்கெண்டுங்கிறதுனால தான் கூட்டமாக இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் நாங்கள் நல்லா குளித்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வெயில் அடிக்கிறதுனால தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுனால குளித்தோடனே நல்லா சில்னஸ் ஆயிடுது. சூப்பராக இருக்கு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்று நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியாக குறைந்துள்ள போதிலும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டும் மீன் உணவுகளை ருசித்தும் தங்களது வார விடுமுறையை கொண்டாடினர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் குளித்தும் படகு துறையில் சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். வடலூர் சத்தியஞான சபையில் 6 முறை 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவில் பங்கேற்று ஆளுநர் RN ரவி வழிபாடு நடத்தினார். வடலூர் சத்தியஞான சபையில் மற்ற மாதங்களில் பூச நட்சத்திரத்தன்று 6 திரைகள் மட்டுமே நீக்கப்படும். ஆனால் தைப்பூசத்தன்று மட்டும் 7 திரைகளும் நீக்கப்பட்டு மகாஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். அந்த வகையில் சத்தியஞான சபையில் 155வது ஆண்டு தைப்பூச விழாவின் சிகர நிகழ்ச்சியாக காலை 6 மணிக்கு 7 திரைகள் நீக்கப்பட்டு முதல் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற கோஷத்துடன் வழிபாடு நடத்தினர். இதில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி சத்திய தர்மசாலையில் வணங்கிவிட்டு பின்னர் ஞானசபையில் நடைபெற்ற ஜோதி தரிசன நிகழ்வில் பங்கேற்றார். மொத்தம் 6 முறை 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தை மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள தீபமலையை சுற்றி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். பல்வேறு பகுதிகளிலிருந்து விசேஷ நாட்களில் திருவண்ணாமலை வரும் பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபாடு நடத்துவர்.
அந்த வகையில் தை மாத பௌர்ணமியையொட்டி நேற்று அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் சங்கொலி முழங்க பக்தி முழக்கமிட்டு நிலவொளியில் இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்டனர். ஜனநாயக நோக்கத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு உருவான தோழமை பாசிசத்தை வீழ்த்தும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான நட்பு தேர்தல் அரசியலை கடந்த நட்பு என்றார். சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதாச்சுவாதம்னு மக்களை ஒடுக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை. நான் உறுதியாக சொல்றேன், இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவின் இந்த டப்பா என்ஜின் ஆட்டத்திற்கு இங்கே வேலையே கிடையாது என்று முதலமைச்சர் பேசினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் அருகே வந்து 5 நிமிடங்களுக்கு மேல் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை 2 நாளில் தொடங்கும் என கூறப்படும் நிலையில் இந்த ஆலோசனை மிகுந்த கவனம் பெற்றது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவுக்கு 5 முதல் 6 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. நடந்து முடிந்த கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்பதாக கூறிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இதுவரை கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி மாநிலங்களவை சீட் ஒதுக்காததாலும் கடந்த தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் தகுந்த ஒத்துழைப்பு அளிக்காததாலும் திமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல தேமுதிக நிர்வாகிகள் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாகவும் 10 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை சீட் கேட்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் 5 முதல் 6 தொகுதிகள் ஒதுக்கவே திமுக முன்வருவதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அடுத்த வாரத்திற்குள் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கி விஜய் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். தொடர்ந்து கட்சியின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியிலும் 2வது மாநாடு மதுரையிலும் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய விஜய் திருச்சி தொடங்கி அரியலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் பரப்புரை செய்தார். கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து அவரது தேர்தல் சுற்றுப்பயணம் தடைபட்டது. பூத் கமிட்டி பணிகள், உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. கட்சியின் 3வது ஆண்டு தொடக்க விழா இன்று காலை 11 மணிக்கு பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவிற்கு தலைமையேற்று கட்சி கொடியேற்றும் விஜய் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த உள்ளார். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவிடம் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணை நிறைவடைந்தது. தொலைபேசி ஒட்டுக்கேட்பு வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவிடம் சிறப்பு புலனாய்வு குழு 5 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சராக சந்திரசேகர ராவ் இருந்தபோது அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், ஊடகவியலாளர்கள், நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோரின் தொலைபேசிகள் சட்டவிரோதமாக ஒட்டுக்கேட்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஐதராபாத் அருகே நந்தி நகரில் உள்ள சந்திரசேகர ராவ் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவரிடம் விசாரணை நடத்தினர். சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் தனது வீட்டின் முன் கூடியிருந்த ஆதரவாளர்களை பார்த்து பாரத ராஷ்டிர சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் நன்றி தெரிவித்தார். சிறப்பு குழு விசாரணை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கானா மாநிலம் முழுவதும் பிஆர்எஸ் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பனிக்கட்டிகளுக்கு இடையே ஆர்ப்பரித்துக் கொட்டும் நயகரா அருவி காண்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது. கனடாவில் தற்போது பனிக்காலம் உச்சத்தில் இருக்கும் நிலையில் அங்குள்ள உலக புகழ்பெற்ற நயகரா அருவி பகுதியளவு உறைந்துள்ளது.
எனினும் அருவியின் ஒரு பகுதியில் ஐஸ் கட்டிகளுடன் சேர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பனிக்குவியலுக்கு இடையே பேரிரைச்சலுடன் கொட்டும் அருவியின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்குளிர கண்டு ரசித்தனர். வெனிஸ் நகரில் கார்னிவல் களை கட்டிய காட்சிகளே இவை. இத்தாலியில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளதை ஒட்டி அங்குள்ள வெனிஸ் நகரில் ஒலிம்பிக் கார்னிவல் நடைபெற்றது. இதில் வண்ண வண்ண உடையணிந்தும் விதவிதமான வேடமிட்டும் திரளானோர் பங்கேற்றனர். அவர்கள் வெனிஸ் நகரில் உள்ள புகழ்பெற்ற கிராண்ட் கனலில் படகுகளில் அணிவகுத்து சென்ற காட்சி பலரையும் கவர்ந்தது. ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஜப்பானின் ஆமோரி நகரில் 180 சென்டிமீட்டருக்கு கடுமையான பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. உலகின் பனிப்பொழிவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஜப்பானின் வடக்கு நகரம் ஆமோரி. இந்த நகரில் அதீத பனிப்பொழிவு காரணமாக திரும்பிய பக்கமெல்லாம் சுமார் 6 அடி உயரத்திற்கு பனிப்படலம் உருவாகியுள்ளது. சாலைகள் மற்றும் வீடுகள் பனிப்போர்வையால் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதுடன் பல இடங்களில் மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சராசரியாக ஆண்டுக்கு 26 அடி உயரத்திற்கு பனியை பெறும் இந்த நகரம் இந்த ஆண்டு ஒரே வாரத்தில் இந்த நிலையை எட்டியுள்ளது. இதற்கு முன்பு 1945ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இதுபோன்ற அதீத பனிப்பொழிவு பதிவானது குறிப்பிடத்தக்கது. 30,000த்திற்கு மேற்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவுள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த மென்பொருள் நிறுவனமான ஆரக்கிள் அறிவித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆரக்கிள் நிறுவனம் கடந்த 2 மாதங்களில் மட்டும் டெக்சாஸ், விஸ்கான்சின் மற்றும் நியூ மெக்சிகோ ஆகிய இடங்களில் டேட்டா சென்டர்கள் அமைக்க 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்தது. இதனையடுத்து அண்மையில் சாம் ஆல்ட்மேனின் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் 25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்தது ஆரக்கிள். இதனால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள ஆரக்கிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க வங்கிகள் கடன் வழங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிதி மேலாண்மையை சரி செய்யவும் ஏஐ உட்கட்டமைப்புக்கான நிதியை திரட்டவும் 30,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது ஆரக்கிள் நிறுவனம். ஆரக்கிள் நிறுவனத்தில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களில் 18 முதல் 20% பேர் இந்தியர்களாக இருக்கும் நிலையில் பணிநீக்கம் பற்றிய அறிவிப்பு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி நடைபெற வாய்ப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவிற்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. 10வது T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் மட்டும் இலங்கையில் நடைபெறுகின்றன. அரசியல் பிரச்சனையால் இந்தியாவிற்கு வர மறுத்த நிலையில் பங்களாதேஷ் அணி தொடரில் இருந்து நீக்கப்பட்ட அயர்லாந்து சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவிற்கு எதிராக பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறும் போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் பிற அணிகளுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் விளையாடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறக்கணிப்பதற்கான காரணத்தை பாகிஸ்தான் அரசு வெளியிடாவிட்டாலும் வங்கதேசத்திற்கு ஆதரவாக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம்.
பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியது. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்தனர். அவர்கள் 5 முதல் 6 மணி நேரம் வரையில் 2 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிரிவலம் மேற்கொண்டு வழிபாடு நடத்தினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் ஔதா தொட்டில் வாகனத்திலும், சுவாமி சுந்தரேஸ்வரர் வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி ஊர்வலமாக மரகதவள்ளி முக்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்தடைந்தனர். அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உலா வந்தனர். திரளான பக்தர்கள் தெப்பத்தை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அனுமாரியர்கள் வளர்ந்த வெளிப்பக்கம் இருக்க, உள்பக்கம் இழுக்க வேண்டாம். வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அனுமாரியர்கள் வளர்ந்த வெளிப்பக்கமா இருக்க, வட வெளியில வரணும்னா. உதகை அருகே மாயார் சாலையில் உலாவரும் வனவிலங்குகளுக்கு பொதுமக்கள் இடையூறு செய்யக்கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாயார் செல்லும் சாலையை கடக்க வந்த யானை ஒன்று வாகனம் வருவதைக் கண்டு நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நின்றிருந்தது. பின்னர் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து பிடிரியபடியே சாலையை கடந்து வனத்திற்குள் சென்றது. இதேபோன்று இலந்தை பழ சீசன் தொடங்கியுள்ளதால் மாயார் சாலையில் கரடியின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் வனத்தை விட்டு வந்த கரடி ஒன்று சாலையோர மரத்தின் கீழ் நின்று இலந்தை பழத்தை தேடி தேடி சாப்பிட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மாட்டு வண்டி, குதிரை வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அவக்கொள்ளை கிராமத்தில் இளைஞர் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியை எம்எல்ஏ அசோக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரிய மாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு மாடு, நடுக்குதிரை ஆகிய பிரிவுகளில் போட்டி நடத்தி முதல் 3 இடங்களை பிடித்த மாடு, குதிரை வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசியில் சாமியார் வேடமிட்டு மூதாட்டி ஹார்ட்வேர்ஸ் கடையில் 85,000 ரூபாயை நூதன முறையில் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடைக்குள் வந்த மூதாட்டி சாமி படத்தில் இருந்த பூவை எடுத்து குங்குமமாக மாற்றி உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை திகைக்க வைத்துள்ளார். கல்லாவில் இருந்த பணத்தை எடுக்க வைத்து மந்திரமிடுவது போல் நடித்து திருடி உள்ளார். பின்னர் அவர்களின் வாகனத்திலேயே பேருந்து நிலையத்திற்கு சென்றதாக கூறப்படும் நிலையில் திருட்டில் ஈடுபட்ட மூதாட்டி குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பாதையில் குரங்கு கடித்து சிறுவன் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். தைப்பூசம் மற்றும் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் வர அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்த நிலையில் இரட்டைலிங்கம் அருகே குரங்கு ஒன்று இனியன் என்ற 4 வயது சிறுவனை கடித்தது. இதேபோன்று சங்கிலிப்பாறை அருகே மேலும் 3 பேர் குரங்குகள் கடித்ததில் லேசான காயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் மதுரா இருப்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் பக்தர்கள் ஏற நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறினர். தென்கைலாயம் என்று போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலையில் வனத்துறை மற்றும் கோயில் அதிகாரிகள் முன்னிலையில் மலையேறும் பாதையின் நுழைவு வாயில் கதவுகள் திறக்கப்பட்டன. கதவுகள் திறக்கப்பட்டவுடன் காத்திருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, தென்னாடுடைய சிவனே போற்றி மற்றும் ஓம் நமச்சிவாய என விண்ணதிர முழக்கமிட்டு தங்களது பயணத்தை தொடங்கினர். திருவாரூர் காசி விஸ்வநாத சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக இஸ்லாமியர்கள் சீர்வரிசைகளை சுமந்து வந்தனர். காசி விஸ்வநாத சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அடியக்கமங்கலம் ஜமாத் சார்பில் பள்ளிவாசலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை பொருட்களை ஜமாத் நிர்வாகம் மற்றும் இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அவர்களுக்கு காசி விஸ்வநாத சுவாமி கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பன்னீர் தெளித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் மது போதையில் இருந்த சுற்றுலா பயணிகள் வனத்துறையினரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வனத்துறை வாகனத்தில் சென்றவர்களில் சிலர் மது போதையில் ஆபாசமாக பேசியதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியடைந்தனர். இளைஞர்களை தட்டி கேட்ட ஓட்டுநர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆனைமலை காவல் நிலையத்தில் வனத்துறையினர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மது போதையில் இருந்த 10க்கும் மேற்பட்டோரை காவலர்கள் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர்.
கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் ரீல்ஸ் மோகத்திற்காக ஆபத்தான முறையில் வாகனங்களில் பயணிக்கும் இளைஞர்களால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளது. இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 2வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. பாமகவில் ராமதாஸ் தரப்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட 4109 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். 2வது நாளாக கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மதுரை உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேர்காணலுக்கு வருகை தந்தனர். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொருளாளர் சையத் மன்சூர் உசைன், பேராசிரியர் தீரன் உள்ளிட்டோர் நேர்காணல் மேற்கொண்டனர். தாவேகாவை கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருந்த நிலையில் அந்த கருத்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா? சரி, ரைட். அப்படின்னா கூப்பிடாம இருக்கிறது நல்லது. எங்களுக்கு கூப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம். அழைக்கலன்னு சொல்லிட்டாங்க, அழைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லையில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் கட்டுமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து துரைப்பாக்கத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு நடவடிக்கை எடு. பசுமை தீர்ப்பாய உத்தரவை ரத்து செய்ய நடவடிக்கை எடு. தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை கண்டித்து மக்கள் நடத்திய போராட்டத்தில் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் பங்கேற்று தனது ஆதரவை தெரிவித்தார். மக்களின் உணர்வுகளை அரசு புரிந்து கொண்டுள்ளதாகவும் சட்ட ரீதியான தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எம்எல்ஏ உறுதியளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தோட்டத்தில் கஞ்சா செடி பயிரிட்டு வளர்த்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார். சிங்கராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த தமிழன் என்பவர் வருசநாடு மலையடிவாரத்தில் உள்ள தனது தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்ப்பதற்காக கிடைத்த தகவலின் பேரில் காவலர்கள் அங்கு ஆய்வு செய்தனர். அங்கு 10 அடி உயரத்திற்கு கஞ்சா செடி வளர்த்திருந்த நிலையில் அதனை கைப்பற்றினர். மேலும் 50 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து தமிழனை கைது செய்தனர். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவு பெற்றது. புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் 36ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற கண்காட்சியில் 40,000 மலர்ச்செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியில் பூக்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த யானை, மீன், விமானம் உள்ளிட்டவை காண்போரை வெகுவாக ஈர்த்தது. தைப்பூசத்தையொட்டி கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் முருகப்பெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் சுமந்து வந்த புனித தீர்த்தங்களால் நடைபெற்ற அபிஷேகத்தை தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவர் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார். தைப்பூசத்தையொட்டி தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள சண்முகநாதன் கோயிலில் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இக்கோயிலில் வழிபட ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே வனத்துறை அனுமதி அளிப்பதால் பக்தர்கள் 3 கிலோமீட்டர் அடர் வனப்பகுதியில் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பின்னோக்கி இயக்கிய போது வீட்டிற்குள் அரசு பேருந்து புகுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருத்தணியில் இருந்து பொதட்டூர்பேட்டைக்கு சென்ற அரசு பேருந்து கிருஷ்ணசமுத்திரம் அருகே வந்தபோது எதிரே கரும்பு ஏற்றிக்கொண்டு டிராக்டர் வந்தது. அதற்கு வழிவிடுவதற்காக ஓட்டுநர் அரசு பேருந்தை பின்னோக்கி இயக்கிய போது முரளி என்பவரின் வீட்டிற்குள் புகுந்தது. இதில் வீட்டின் சுவர், இருசக்கர வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் நொறுங்கின. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்களுக்கும் பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் பாதிப்பில்லை.
ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 62 கிராம் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திராவிலிருந்து சென்னை சென்ற விரைவு ரயிலிலிருந்து இறங்கிய 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது சேலத்தைச் சேர்ந்த மணிகண்டன், கர்நாடகாவைச் சேர்ந்த முகமது நயீம் ஆகிய அவர்கள் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்வூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 3.5 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. மேட்டுப்புலியூரில் பெட்டிக்கடை நடத்தி வரும் சபரிநாதனின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் பீரோவில் இருந்த தோடு, மோதிரம், செயின் உள்ளிட்ட நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொள்ளைச் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் அம்பேத்கர் சிலை நிறுவ அனுமதி மறுக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் சிலை பீடம் புதுப்பிக்கப்பட்டு சிலையை மீண்டும் நிறுவ முயன்ற நிலையில் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெறவில்லை என கூறி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உரிய அனுமதியை பெற்று சிலையை நிறுவுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி பேரூராட்சியில் டெண்டர் தொடர்பாக திமுக, அதிமுக கவுன்சிலர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பிட்ட டெண்டரை ரத்து செய்ய கோரி திமுக கவுன்சிலர்கள் உட்பட 9 பேர் போராட்டம் நடத்தியதால் பேரூராட்சி உதவி இயக்குநர் விசாரணை மேற்கொண்டார். அப்போது பேரூராட்சி நிர்வாகத்தில் ஊழல் குறித்து கவுன்சிலர்கள் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வாக்குவாதம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டைப்பட்டி கிராமத்தில் மலைக்கந்தன் கோவிலில் தைப்பூச விழாவை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோவிலின் கழுகு பார்வை காட்சி பிரமிப்பை ஏற்படுத்தியது. சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கோவிலில் தைப்பூச விழா விமர்சையாக நடந்தது. இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார்.